இன்றைக்கி டாட் நெட்டில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பற்றி ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னென்னா டாட் நெட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். ஸோ இதனால் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்கேல் பண்ணுறதுக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சராக அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் ஃபைல் வந்து நிறைய கோட்ஸு அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸ்க்காக நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எரர் வர வாய்ப்பு இருக்கும். ப்ராப்பரான அதாவது சரியான இன்டர்ஃபேஸ்க்கு சரியான சர்வீசஸை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணாமல் தப்பாக மாற்றி போடவும் வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஹியூமன் எரர் இல்லையா, ஸோ மாற்றி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரட்டர் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால டைம் சேவ் ஆகுது, அண்ட் எரர்ஸை வந்து கம்மி பண்ணுது. ப்ராப்பராக வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த நேமிங் பேட்டர்ன்ஸ்லாம் ப்ராப்பராக அந்த இன்டர்ஃபேஸு இது எல்லாமே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால கரெக்டாக இது அப்ளை பண்ண முடியுது. டெக்கரேட்டர்ஸ் வந்து க்ளீனாக நம்ம ஆட் பண்ண முடியும் இது யூஸ் பண்ணுறதுனால. அப்புறம் ஸ்டார்ட் அப் ஃபைலும் வந்து க்ளீனராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மெயினாக வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன அப்ளிகேஷனுங்கிறத பெரிய அப்ளிகேஷன் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்க்ரட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்குன்னு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ அது பார்த்தா எனக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக தெரிஞ்சிச்சு. நம்ம நார்மலாக நம்ம டாட் நெட்டில் எப்படி பண்ணுவோம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், ஸ்டார்ட் அப் ஃபைலில் வந்து ஸோ அந்த சிஎஸ் ஃபைலில் அந்த ஆட் ஸ்கோப்டுன்ட்டு ஒவ்வொரு சர்வீஸு அண்ட் இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷனில் ஒரு 5 சர்வீஸ் இருக்குது, இல்லை 10 சர்வீஸ் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போவோம். ஒருவேளை என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் அதில் வந்து 100கணக்கான சர்வீசஸ் இருக்குன்னா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லைனாக ஆட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ அதை வந்து இவங்க எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறாங்க இந்த ஸ்க்ரிப்டர் யூஸ் பண்ணுறதுனாலன்னா, இது வந்து இந்த அசம்பிளியை ஸ்கேன் பண்ணுது. அசம்பிளி வந்து ஸ்கேன் பண்ணி இந்த பர்டிகுலர்